பிரபல தமிழ் காமெடி நடிகையான பிந்து கோஷ் அவர்கள் நேற்று உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்திடுச்சு. பிந்து கோஷ் அவர்களோட மறைவை தொடர்ந்து அவங்கள பற்றின ஏராளமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பிந்து கோஷ் அவர்களோட பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு அப்படிங்கிறே தான். பிந்து கோஷ் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே ரொம்ப உடல்நலம் முடியாமல் இருந்தாங்க. குறிப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகர், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வியாதிகள் வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்களே ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் ரொம்பவே தவிச்சதாகவும், தொடர்ந்து நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட கலைஞர்கள், நடிகர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படி விஷால் பணம் கொடுத்துருந்தாரு, சமீபத்தில் கேபி பாலா பணம் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் வச்சு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய பிரபலங்கள், நிறைய நல்ல உள்ளங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பணமாக கேஷாக கையிலேயே கொடுத்துருக்காங்க. அந்த காசுகள் எல்லாத்தையுமே அவங்க பீரோவில் தான் பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா பேங்க்கில் போய் போட முடியாது. இவங்களுக்கு எதுவும் ஒன்று வேணும்னா இவங்க போயிட்டு பேங்க்கில் எடுக்க முடியாது, இல்லை ஏடிஎம்மில் போயிட்டு எடுக்க முடியாது இல்லையா, ரொம்பவே சிரமம். ஸோ அதனால் கொடுக்கவங்க கொடுத்த காசு எல்லாத்தையுமே பத்திரமா பீரோவில் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அதில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பப்போ எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துமே உடல்நலக்குறைவு காரணமாக அவங்க இறந்து போயிட்டாங்க. அண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க கூட இருந்தவங்கள்ட்ட இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பீரோவில் பணங்கள் இருக்குது, அது எல்லாமே எனக்காக ஹெல்ப்புக்காக வந்த காசு. எனக்கு ஒரு வேளை ஏதாவது ஆச்சுன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற யாருக்காவது இந்த பணத்தை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க தவறி இருக்காங்க. ஸோ பீரோவில் இருந்த அந்த பணங்களை எடுத்து இதுக்கப்புறம் இவங்கள மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வயசான பெண்மணிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட இருந்தவங்க எல்லாமே முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி அண்மையில் வெளியாகி ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, அட்லி அவர்கள் அடுத்ததாக இயக்க போகிற படத்தில் அல்லு அர்ஜுன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகியிருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அட்லி சல்மான் கான் வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு அப்படின்னும், அதில் கமல் சார் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போணுச்சு. ஆனால் சடனாக அந்த படம் ட்ராப் ஆகிட்டு இவர் அல்லு அர்ஜுனை வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் சன் பிக்சர்ஸ் அதை தயாரிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இவர் 100 கோடி சம்பளம் கேட்டிருக்காரு. ஏற்கனவே அல்லு அர்ஜுனுக்கு 250 கோடி சம்பளம், இவங்களுக்கே 350 கோடி வருது அப்படின்னு அந்த நிறுவனம் படத்தை இருந்து விலகிக்கிட்டாங்க. அடுத்து தில்ராஜ் கூட போயிருக்காங்க. அவர் ஏற்கனவே கேம் சேஞ்சரில் ரொம்பவே அடிபட்டு இருக்காரு, அவரும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கம்மா. கடைசியாக அல்லு அர்ஜுன் அவர்களே தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. பட் லாஸ்ட் மினிட்ல அவருமே வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ சல்மானுக்காரன் வச்சும் படம் எடுக்கலை, அல்லு அர்ஜுனை வச்சும் படம் எடுக்கலை, எந்த நிறுவனமும் முன் வரல அப்படின்னு ரொம்பவே சோகத்தில் அட்லி அவர்கள் இருக்காராமா. அண்ட் இப்படியே போச்சுன்னா அடுத்த படம் பண்ணுறது ரொம்பவே சிரமமாகும் அப்படின்னு எல்லாருமே அட்வைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.